வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சிறுதானியத்தை வச்சு ஒரு தால் கிச்சடி ரெசிபி. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது காலையில் சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தால் கிச்சடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதையெல்லாம் மூணையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறினா போதும், இது சீக்கிரம் நல்லா வெந்து கொடுத்துரும். அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். குக்கரை காய வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, 3ஐயும் போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயத்தை நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வதங்கட்டும். ஒரு 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய வாசனை நல்லா போகட்டும். நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு கேரட்டு, அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் காஞ்ச பட்டாணியை நான் ஊற வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கணும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 கிளாஸ் குதிரைவாளி அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வைங்க. நம்ம ஊற வச்சுருக்கிறத எல்லாத்தையும் நல்லா போட்டுருங்க. தேவைக்கு தக்கன உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுகளில் அரிசி எடுத்தீங்களோ அதே அளவுகளில் 5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் இந்த கப்பில் அளந்தனால இதே கப்லேயே நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் நெய்யோட வாசனையோட இந்த கிச்சடி ரொம்ப அருமையாக இருக்கும். கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 3லேருந்து 4 விசில். பாருங்கள், தளத்தளன்னு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு.
ஒரே மாதிரி நம்ம பருப்பு சாதமாக செய்யாமல் இப்படி சிறுதானியத்தை வச்சு தால் கிச்சடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம காய்கறி வேறு சேர்த்துருக்கோம், பருப்புகளும் இருக்குது, நல்லா புரதச்சத்தானது வேறு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.